ஒரு குட்டி கதை சொல்லட்டா? நீங்க ஒரு ஏலம் எடுக்கிற இடத்துக்கு போறீங்க. அங்க எக்ஸாம்பிள் ஒரு டூ வீலர் ஏலம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டூ வீலர்ல வண்டிய பார்க்குறீங்க. வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வண்டிய எடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஏலம் ஆரம்பிச்ச உடனே நீங்க என்ன கேட்பீங்க? ஒரு பேஸ் பிரைஸ சொல்லுவாங்க. அந்த பேஸ் பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னும்போது, அந்த விலைய விட அதிகமா நீங்க கேட்பீங்க. எக்ஸாம்பிள் ஒரு பேஸ் பிரைஸ் 15,000 அப்படின்னும்போது, உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னா, நீங்க 15,500ன்னு கேட்பீங்க. உங்களுக்கு எதிர்ல ஒருத்தரும் அதே மாரி அந்த வண்டிய வேணும்னு நெனைக்கிற பட்சத்துல, அவர் 15,500 நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அவரு 16,000 கேட்பாரு. நீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 16,500ன்னு கேட்பீங்க. அவரு 17ன்னு கேட்பாரு. இப்படியே போட்டி உங்க 2 பேருக்குள்ள போட்டி போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல உங்களோட எதிராளி அவர் கேட்கிற விலைய கேட்காம நிறுத்திற பட்சத்துல, நீங்க ஒரு 20,000த்துல வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20,000 தாண்டி எதிராளி கேட்க விரும்பல. நீங்க தான் அதிகபட்சமா 20,000 கேட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் அந்த வண்டிய குடுப்பாங்க. யார் அதிகப்படியா ஏலம் கேட்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த பொருள் சொந்தமாக போகுது. இதே விஷயம் தான் ஆப்ஷன்ஸ்லயும் நடக்கும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லயும் கால், புட் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நடுவுல இருக்க வாகனத்துக்கு, அதாவது ஸ்ட்ரைக்குக்கு. அந்த ஸ்ட்ரைக்குக்கு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ரைக்கோட முடிவு எப்படி இருக்கும்னா, கடைசியில எல்டிபி யாருக்கு அதிகமோ, அவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் சொந்தம் அப்படின்றது முடிவாகும். காலோட எல்டிபி அதிகமா இருந்தது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் அவனுக்கு சொந்தம். மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல தான் முடியும். புட்டோட எல்டிபி அதிகமா இருந்ததுன்னா, அந்த ஸ்ட்ரைக் புட்டுக்கு சொந்தம். மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழ தான் முடியும். இத கிளியரா வாட்ச் பண்ணி பாருங்க.